குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 29. ஸ்ரீ குரு திரிவிக்ரம பாரதியிடம் விபூதி மகிமையை சொல்லலானார். முன்பு கிருதயுகத்தில் வாமதேவன் என்ற முனி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வீடு வாசலை விட்டு கோரிக்கை, கோபம் முதலியவை துறந்து உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டு மரப்பட்டைகளையும் புலித்தோலையும் உடுத்தி புண்ணிய தலங்களை தரிசித்துக் கொண்டு நதிகளில் நீராடி திரிந்து கொண்டிருந்தார். அப்படி அவர் கிரௌஞ்சாரம் என்ற காட்டில் செல்கையில் பயங்கரமான ஒரு அரக்கன் அவரை பார்த்து கொன்று சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவரை நெருங்கினான். ஆனால் முனிவரோ அசையாமல் என்ன நடக்கப் போகிறதென்று பார்த்து கொண்டு நின்று விட்டார். அந்த அரக்கன் வாமதேவரை பிடித்து விட்டான். அந்த சமயத்தில் முனிவரின் உடலில் இருக்கும் விபூதி அரக்கனுக்கு ஒட்டி கொண்டது. உடனே அரக்கனுக்கு முற்பிறவியின் நினைவு வந்தது. இவ்வுலகில் எதுவும் கிடைக்கும், ஆனால் ஒரு சத்புருஷரின் தரிசனம் கிடைப்பது மிக கடினம். அப்படிப்பட்ட வாமதேவரின் தரிசனமும் உடலின் ஸ்பரிசமும் ஏற்பட்டதனால் அரக்கனிடம் இருக்கும் தீய குணம் அகன்று சாந்த குணம் வந்தது. அவன் முனிவரின் பாதங்களில் விழுந்து, மாமுனிவரே, உங்கள் தரிசனத்தால் என் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன. நான் தூயவனாகிவிட்டேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். முனிவர், நீ யார்? மனிதர்கள் இல்லாத இந்த காட்டில் ஏன் இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், உங்களின் தரிசனத்தால் என் 25 முற்பிறவிகளின் நினைவு வந்தது. 25 பிறவிகளுக்கு முந்தைய பிறவியில் துர்ஜனன் என்ற பெயருடன் யவன ராஜ்யத்தின் அரசனாக இருந்தேன். அப்பொழுது மக்களை மிகவும் துன்புறுத்தி தராதரம் பார்க்காமல் மதம் கொண்டு எண்ணற்ற பெண்களை மனம் கொண்டும் பலாத்காரமாகவும் பண ஆசையை காட்டியும் அரசர்களை ஜெயித்து அவர்களின் மனைவிகளையும் கெடுத்து விட்டேன். என் காம வேட்கைக்கு திருமணமாகாதவர்கள், பதிவிரதைகள், விதவைகள், சிறுமிகள் என்று பல பெண்களை துன்புறுத்தி உடலுறவு கொண்டேன். எல்லா குல பெண்களையும் கெடுத்தேன். அப்படி செய்த பிறகு அவர்களை பற்றி ஏதும் நினைக்காமல் எதிர்த்தவர்களை சிறையில் அடைத்தேன். இப்படி பல பாவங்களை செய்ததினால் எனக்கு காச நோய் வந்தது. அந்த நேரத்தில் எதிரிகள் என் நாட்டின் மீது படையெடுத்து என்னை கொன்று என் அரசை கைப்பற்றினார்கள். அப்பொழுது யம தூதர்கள் என்னை யமலோகத்திற்கு கொண்டு சென்று 10,000 வருடங்கள் அங்கே பல கொடுமைகளை அனுபவித்த பிறகு பூலோகத்தில் பேயாக திரிந்தேன். அதற்கு பிறகு புலி, மலைப்பாம்பு, ஓநாய், பன்றி, நாய், நரி, மான், முயல், குரங்கு, கழுகு, தவளை, காக்கை, கோழி, குருட்டு கழுதை, பூனை மற்றும் யானையாக பிறந்தேன். இந்த 25வது பிறவியில் அரக்கனாக பிறந்து இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறேன். பசியால் உங்களை சாப்பிட நினைத்து உங்கள் மேல் விழுந்தேன். உங்கள் உடலின் ஸ்பரிசம் பட்டவுடனே என்னுள் இருந்த அரக்கத்தன்மை நீங்கி ஞானம் பெற்றேன். உங்களை தொட்டவுடனே ஞானம் பிறந்ததற்கு என்ன காரணமோ தெரியவில்லை. அதை பற்றி சற்று கூறுங்கள் என்று கேட்டான். அப்பொழுது வாமதேவன், நீ என்னை தொட்ட சமயத்தில் என் உடலில் இருந்த விபூதி உன் உடலில் தொற்றிக்கொண்டது. அந்த விபூதி மகிமையினால் உனக்கு முற்பிறவி நினைவுகள் வந்து நீ திருந்தி விட்டாய். இந்த விபூதியின் மகிமை எண்ணற்றது. அதனால்தான் பரமசிவன் இதை உடல் முழுக்கவும் பூசிக்கொள்கிறார். இந்த விபூதியை பூசுவதினால் புண்ணியம் கிடைத்த ஒருவரின் கதையை கூறுகிறேன் கேள். முன்பு நீதி நெறிகளை துறந்த ஆசாரங்களை விட்ட ஒரு பிராமணர் இருந்தார். அவர் ஒரு சூத்திர பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததனால் அவனை ஊர்க்காரர்கள் ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். தாய் தந்தையர்களும் அவனை துரத்தி விட்டார்கள். ஒரு நாள் அவன் குடித்துவிட்டு தன் காதலியிடம் சென்ற பொழுது அவள் வேறொரு ஆணுடன் உறவு கொண்டாடி கொண்டிருந்தாள். இதை பார்த்து கோபத்துடன் அந்த பிராமணர் அங்கிருந்தவனை அடிக்கப் போனான். அந்த சண்டையில் அங்கிருந்தவன் பிராமணரை கொன்றுவிட்டு மயானத்தில் ஒரு பள்ளத்தில் தூக்கி எறிந்தான்.
பக்கத்தில் எரிந்த சாம்பலில் இருந்த நாய் ஒன்று இவனை சாப்பிட இவன் மேலே வந்து தன் உடலை உதறியது. ஆதலால் நாயின் மேலிருந்த சாம்பல் பிராமணர் உடல் மேலெல்லாம் விழுந்தது. அவன் உயிர் போய்விடும் தருவாயில் அதை கொண்டு செல்ல யமதூதர்கள் அங்கு வந்தார்கள். அதே சமயத்தில் சிவதூதர்களும் அங்கு வந்து, இவன் உடலில் சாம்பல் இருக்கிறது, அதனால் இவனை நாங்கள் சிவலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், ஆகையால் நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று யமதூதர்களை துரத்திவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் யமதூதர்கள் யமனிடம் சென்று நடந்ததை கூறினார்கள். உடனே யமன் அங்கு வந்து, இவன் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறான், கொஞ்சம் கூட புண்ணியம் செய்யவில்லை, இப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி சிவலோகத்திற்கு கொண்டு போவீர்கள் என்று கேட்டார். யார் யார் உடலில் சாம்பல் பூசிக்கொள்கிறார்களோ அவருக்கெல்லாம் சிவலோகத்திற்கு வர யோகியதை உள்ளவர்கள் என்று பரமசிவன் கூறியுள்ளார். எவர் ஒருவர் சாம்பலை விபூதியாக உடலில் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று சிவதூதர்கள் யமனிடம் கூறினார்கள். யமன் சிவதூதர்களை வணங்கி தன் தூதர்களிடம், இனிமேல் சாம்பலை விபூதியாக பூசிக்கொள்கிறவர்களிடம் நீங்கள் போகாதீர்கள், அவர்கள் சிவலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆகையால் நான் பரமசிவனுக்கு பிடித்த விபூதியை உடலில் பூசிக்கொள்கிறேன் என்றார். அதற்கு அந்த அரக்கன், நான் அரசனாக இருந்த நேரத்தில் செய்த சிறு புண்ணியத்தால் உங்களை பார்க்க நேர்ந்தது. விபூதி என்றால் என்ன, அதை எப்படி தயாரிக்க வேண்டும், எப்படி உடலில் பூசிக்கொள்ள வேண்டும், தயவு கூர்ந்து சொல்லி என்னை இந்த பாவத்தில் இருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். முன்பு மந்திராசல மலையில் சிவன் பார்வதி சமேதராய் சபையை கூட்டினார். பிரம்மகணங்கள் 3 கோடி தேவர்களும் 8 திசை ஆளுநர்களும் சிவனை சேவித்துக் கொண்டிருந்தனர். அந்த சபையில் கந்தர்வர்கள், கேசர்கள், நாகப்பாம்புகள், பண்டிதர்கள், கிம்புருஷர்கள், சித்தர்கள், சாதுக்கள், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், நாரதர், பிரகஸ்பதி, பித்ருகணங்கள், ஊர்வசி, ரம்பை, மேனகா, 7 மாதர்கள், சண்டிகர், மகாகாலர், மகாநீலர், நந்தீஸ்வரர், மணிபத்திரர், வீரபத்திரர், பிரியங்கிரிகேடர், பூதநாதர் ஆகியோர்கள் இருந்தார்கள். பரமசிவன் அவர்கள் நடுவில் சிம்மாசனத்தில் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜடைகள் கொண்டு, கபாலத்தை கையில் ஏந்தி, நாகங்களை ஆபரணங்களாக போட்டுக்கொண்டு, சந்திரனை கங்கையை சிரத்தில் ஏந்தி, பலவித அலங்காரங்களுடன் ஜொலித்துக் கொண்டிருந்த உமையாளுடன் அமர்ந்திருந்தார். அப்பொழுது சனத்குமாரன் எழுந்து வணங்கி, சுவாமி, உலகிலுள்ளவர்கள் தம் பாவங்களை அகற்றிக் கொண்டு மோட்சத்தை பெறக்கூடிய எளிதான சுலபமான வழியை கூறுங்கள் என்று வேண்டினான். சுலபமாக மோட்சத்தை தரக்கூடியது விபூதியை 3 கோடுகளாக நெற்றியில் இடுவது. அதை எப்படி செய்து நெற்றியில் இட வேண்டும் என்று கூறுகிறேன். காய்ந்த பசுஞ்சாணம் எடுத்து அதனுடன் ஹோமம் செய்து அந்த சாம்பலை எடுத்து வேதங்களில் கூறப்பட்ட அக்னிரித்யா என்ற மந்திரத்தை சொல்லி கையில் எடுத்துக்கொண்டு, மானசோக்த என்ற மந்திரத்தை சொல்லி அதை நன்றாக நசுக்கி, திரையம்பகம் என்ற மந்திரத்தை சொல்லி நெற்றியில் இட வேண்டும். முதலில் நடுவிரல், மோதிர விரலால் கீழும் மேலும் பட்டைகளை தீட்ட வேண்டும். பிறகு கட்டை விரலால் நடுப்பட்டை தீட்ட வேண்டும். இப்படி தீட்டும் பொழுது திரையாயுஷம் ஜமதக்னே என்ற மந்திரத்தை கூற வேண்டும். இந்த 3 பட்டைகளும் கண் புருவங்களை தாண்டக்கூடாது. முதல் பட்டையானது ஆகாரம், கார்கபத்திய அக்னி, பூதத்துவம், ரஜோகுணம், ருக்வேதம் எனப்படும். பிரம்மா அதன் தேவதை. இரண்டாவது உகாரம், தக்ஷண அக்னி, ஆகாச தத்துவம், யஜுர்வேதம், தமோகுணம் எனப்படும். விஷ்ணு அதன் தேவதை. மூன்றாவது மகாரம், அகவதியாக்னி, வாயு தத்துவம், தமோகுணம், சாமவேதம் எனப்படும். ஈசன் அதன் தேவதை. இப்படி விபூதியை இட்டால் முக்தி கிடைக்கும். ஆகையால் எல்லா இன மக்களும் இதை இட்டுக் கொள்ளலாம். இதனால் எல்லா பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். விபூதியை இடுவதற்கு மேல் கூறிய விதிகள் தெரியாதவர்கள் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்தால் எல்லா பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். மேலும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். வியாதிகள் நீங்கி எல்லா செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து முக்தி அடைந்து புண்ணிய லோகத்தை அடைவார்கள்
என்று கூறினார் சிவன். என்று வாமதேவர் அரக்கனிடம் விபூதி மகிமையை சொல்லி சிறிது விபூதி எடுத்து மந்திரித்து அவன் கையிலிட்டார். அரக்கன் அதை தன் நெற்றியில் 3 கோடுகளாக இட்டு அதன் மகிமையினால் அரக்க ரூபத்திலிருந்து விடுபட்டு நல்ல தேகத்தை பெற்று சொர்க்கலோகத்திற்கு சென்று விட்டான். வாமதேவர் அந்த ஈசனின் அவதாரம். மனித குலத்தை தீய வழிகளில் இருந்து காப்பாற்றி மோட்சத்தை தரக்கூடிய விபூதியின் மகிமையை மக்களுக்கு கூறிக்கொண்டு உலகத்தில் திரிகிறார். முன்பு இதை சூத மகாமுனிவர், ஷௌனகர் முதலிய மகரிஷிகளுக்கும் கூறினார் என்றார் ஸ்ரீகுரு. திரிவிக்ரம பாரதி ஸ்ரீகுரு கூறிய விபூதி மகிமையை கேட்டு ஆனந்த பரவசத்துடன் குருவை வணங்கி ஆசிரமத்திற்கு சென்று விட்டார். அவதூத சிந்தன. ஸ்ரீ குருதேவ தத்தா.